வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசாக பார்க்கல அப்படின்னா அந்த தகவல் எதுவுமே உங்களுக்கு முழுசாக புரியாது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு வீடியோவில் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் இப்போ தான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் இருந்து ரூபாய் 1000 பெற்றவங்க, அது மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பம் அப்ளை பண்ண போகிறவங்களுக்கான ஒரு முக்கியமான தகவலும் இன்னைக்கு வந்து கிடைச்சிருக்கு. இன்று வெளியான உரிமை தொகை புது லிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ரூபாய் 2500 வந்துட்டு இன்னைக்கு தமிழக அரசு உங்கள் வங்கி கணக்கில் போட போகிறாங்க. எந்த டேட்டில் கரெக்டாக வந்து சேரும், இந்த 2500 ரூபாய் வாங்குறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, இதை பற்றின முழு விவரங்களையும் ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். ரேஷன் கார்டு வச்சிருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட் தாங்க இது. முந்தைய அரசோட திட்டங்கள் அப்படியே தொடருமா? மாதம் மாதம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்க்கு வர வேண்டிய அந்த முக்கியமான தொகை இனி வருமா வராதா? அதுலேயும் குறிப்பாக ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது என்ன திட்டம், யாருக்கெல்லாம் அந்த பெரிய தொகை கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இதை பற்றின முழு தகவலும் தெரியும். சமீபத்தில் நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பேராதரவோடு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காரு. அவர் பொறுப்பேற்ற உடனே சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், முந்தைய அரசுகள் கொண்டு வந்த நல்ல மக்கள் நலத்திட்டங்கள் எதுவும் நிறுத்தப்படாது, அது அப்படியே தொடரும் என்பதுதான். அதன்படி கடந்த மே 15ஆம் தேதி வழக்கம் போல தகுதியான பயனாளிகள் கணக்கில் பணம் வரவு வைக்கப்பட்டுச்சு. ஆனா தாவேகா தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன அந்த ஸ்பெஷல் அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்னு மக்கள் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. இதற்கான கணக்கெடுப்பு பணிகளை அரசு இப்போ தீவிரமாக முடுக்கி விட்டுருக்காங்க. இப்போ வீடியோவோட இந்த முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் எல்லாரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த அறிவிப்பு என்னன்னா, அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தோட பிரம்மாண்டமான மறுசீரமைப்பு. ஆமாங்க, இனிமேல் இந்த திட்டம் மதிப்புமிகு மகளிர் உரிமை திட்டம் என்ற பெயரில் அசத்தலா செயல்பட போகுது. முதலமைச்சர் விஜய் அவர்களின் தாவேகா தேர்தல் வாக்குறுதிப்படி தகுதியான பெண்களுக்கு மாதம் 2500 வழங்கப்பட போகுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 2500 எந்தெந்த ரேஷன் கார்டுகளுக்கு கிடைக்கும் அப்படின்னு கவர்மெண்ட் கிளியரா சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த 2500 எந்தெந்த ரேஷன் கார்டுகளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு டவுட் வந்து இருக்கும். ஸோ அவங்களுக்கு தான் இப்போ வந்து கிளியரா சொல்றேன். ஏஏஒய் கார்டு, அந்தியோதயா அன்ன யோஜனா, உங்க ரேஷன் கார்டில் ஏஏஒய் அப்படின்னு போட்டிருந்தா நீங்க எலிஜிபிள் தான். அடுத்ததா பிஹெச்ஹெச் கார்டு, முன்னுரிமை உள்ள குடும்ப அட்டை, வறுமை கோட்டிற்கு கீழுள்ளவர்களுக்கான அட்டை. அடுத்ததா என்பிஹெச்ஹெச் கார்டு, முன்னுரிமை அல்லாத குடும்ப அட்டை, இலவச அரிசி வாங்கும் மற்ற கார்டுகள். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இலவசமாக அரிசி வாங்கும் இந்த வகை கார்டுதாரர்களுக்கு இந்த 2500 உரிமை தொகை திட்டத்தில் அப்ளை பண்ண தகுதி இருக்கு. சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு இந்த திட்டத்தில் இடம் கிடையாது. அடுத்ததா இந்த திட்டத்தில் சில ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதையும் நீங்கள் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம அதை பற்றியும் தெளிவாக பார்த்துடலாம். வயது வரம்பு 21 வயசுல இருந்து 60 வயசுக்குட்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு
மட்டும்தான் இந்த 2500 திட்டம். 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் நீங்க கவலைப்பட வேண்டாம். 60 வயசு தாண்டிய முதியவர்களுக்கு மகளிர் உரிமை தொகைக்கு பதிலா முதியோர் பென்ஷன் திட்டத்தின் கீழ் மாதம் 3000 வழங்கப்படும் அப்படின்னு தாவேகா வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அதனால ரெண்டுல ஏதாவது ஒரு ஸ்கீம்ல உங்களுக்கு கண்டிப்பா பலன் உண்டு. முதியோர் பென்ஷன் திட்டத்தின் கீழ் மாதம் 3000 பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு 1000 ரூபாயில தான் இருக்கு. 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு 1000 ரூபாய் பென்ஷன்ல தான் இருக்கு. ஆனா தாவேகா வாக்குறுதி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விரைவில் சீக்கிரமே 3000 ரூபாயா உயர்த்த போறோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு 3000 ரூபாயா பென்ஷன் உயர்த்தப்படலை. பட் விரைவில் அதற்கான நோட்டிஃபிகேஷன் ஒஃபிஷியல் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கான இந்த 3000 ரூபாய் பென்ஷன் மற்றும் 1000 ரூபாய் பென்ஷன் பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். முதியோர் உதவித்தொகைக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எங்கே போய் அப்ளை பண்ணணும், எல்லா விவரங்களையுமே தெளிவாக வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் மகளிர் உரிமை தொகையில் இந்த திட்டத்தில் யாரெல்லாம் நீக்கப்படுவார்கள் அப்படின்னா சொந்தமாக கார் வச்சிருக்கவங்க, 5 ஏக்கருக்கு மேலே நிலம் இருக்கவங்க, அரசு ஊழியர்கள், வருமான வரி இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க மற்றும் 500 யூனிட்டுக்கு மேலே கரண்ட் பில் கட்டுறவங்களுக்கு இந்த திட்டத்தில் அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குடும்பத்தின் வீட்டு மின்சார பயன்பாடு ஆண்டிற்கு 3500 யூனிட்டுகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல ஏற்கனவே இந்த திட்டத்தில் இருந்து தற்போது இறந்து போனவர்கள் மற்றும் 60 வயதை தாண்டியவர்கள் பெயர் அதிரடியாக நீக்கப்படும். ஏற்கனவே 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு தகுதி அடிப்படையில் இந்த 2500 கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் தரப்புல இருந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போன முறை அப்ளை பண்ணியும் கிடைக்காதவங்க, புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்க, உங்கள் எல்லாருக்கும் புதுசாக அப்ளை பண்ண ஆப்ஷன் சீக்கிரமே வரப்போகுது அப்படின்றதையும் தெரியப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 கோடி பெண்களுக்கு இந்த பலன் போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எப்போவுமே ஒரு 500 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஏடிஎம், எஸ்எம்எஸ் சார்ஜ்னு பேங்க்ல பணம் பிடிப்பாங்க. அதனால உங்கள் அக்கௌண்ட் மைனஸில் போகாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட், ரேஷன் கார்டு இது 3லையும் ஒரே ஆக்டிவ் மொபைல் நம்பரை லிங்க் பண்ணி வைங்க. அப்போ தான் ஓடிபி மற்றும் அக்கௌண்ட்டில் பணம் மெசேஜ் உங்களுக்கு கரெக்டாக வரும். 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா மாபெரும் வெற்றி பெற்று நம்ம தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதுல இருந்து தமிழ்நாட்டு பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்ன அந்த 2500 மகளிர் உரிமை தொகை அடுத்த மாசத்துல இருந்தாவது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதுதான். போன மே மாசம் வழக்கம் போல அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் வந்ததும் அப்பாடா திட்டம் நிறுத்தப்படலை அப்படின்னு பலருக்கும் ஒரு நிம்மதி. ஆனால் அந்த 2500 எப்போ வரும்? மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு அதிரடி இகேஒய்சி நடவடிக்கைக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பின்னாடி இருக்க ஒரு மிகப்பெரிய விஷயத்த இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். தாவேகா தேர்தல் வாக்குறுதியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்ன விஷயம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாதம் 2500 வழங்குவோம் என்பதுதான். பதவியேற்ற புதுசில் கால அவகாசம் இல்லாததால் முந்தைய அரசு கொடுத்த அதே 1000 ரூபாயை மே 15ஆம் தேதி தடை இல்லாமல் வரவு வச்சாங்க. இது சிலருக்கு ஏமாற்றமாக இருந்தாலும் முதலமைச்சர் தன்னோட வாக்கு காப்பாத்திட்டாரு அப்படின்னு பலரும் பாராட்டினாங்க. தமிழ்நாட்டில் 2500 தரப்போறதா சொல்றாங்க. ஆனா மற்ற மாநிலங்கள்ல என்ன நடக்குது தெரியுமா? கர்நாடகாவில்
2000 ரூபாய், டெல்லியில் 2500, அசாமில் 1250 கொடுக்குறாங்க. ஆனால் மகாராஷ்டிராவில் 1500 கொடுத்துட்டு இருந்த திட்டத்தில் இகேஒய்சி பண்ணாத மற்றும் தகுதி இல்லாத சுமார் 80 லட்சம் பெண்களை அதிரடியாக நீக்கியிருக்காங்க. இதே ஃபார்முலா இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் எதிரொலிக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஆமாங்க, திட்டத்தில் ஒரு மாபெரும் மறுசீரமைப்பு நடக்க போகுது. இதில் இருக்க முதல் பெரிய அப்டேட் என்னன்னா, இனிமேல் இந்த திட்டம் மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு புதிய பெயரில் செயல்பட போகுது. நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. முந்தைய ஆட்சியில் சொந்த வீடு, அதிக சொத்து, அரசியல் செல்வாக்கு உள்ள பணக்கார குடும்பங்கள், ஏன் வட மாநிலங்களை சேர்ந்தவங்க கூட இந்த 1000 வாங்கியிருக்காங்க அப்படின்னு புகார்கள் வந்திருக்கு. அதனால இவங்களையெல்லாம் அதிரடியா நீக்க போறாங்களாம். வட மாநிலத்தவர்கள், போலி முகவரி கொடுத்தவங்க மற்றும் இறந்தவர்களின் பெயர்கள் முற்றிலுமாக நீக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சதும் விடுபட்ட நிஜமான ஏழை பெண்கள் எல்லாரையும் சேர்க்க தனி சாஃப்ட்வேர் மற்றும் மொபைல் ஆப் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. கடைசியா அந்த 2500 எப்ப கைக்கு வரும், எந்த தேதியில வரும், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய எக்கனாமிக்ஸ் இருக்கு. இப்போ மாசம் 1000 கொடுக்கவே வருஷத்துக்கு 15,600 கோடி செலவாகுது. இதையே 2500 ஆக்குனா சுமார் 39,000 கோடி தேவைப்படுது. தமிழ்நாட்டோட நிதி நிலைமையை பற்றி இன்னும் 2 வாரத்தில் ஒரு வெள்ளை அறிக்கை, ஒயிட் பேப்பர் வெளியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது தொடர்ந்து ஜூலை முதல் வாரத்தில் பட்ஜெட் தாக்கலாக போகுது. அதில் தான் 2500க்கான அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்குள்ள ஒரு சூப்பர் குட் நியூஸ் காத்துட்ருக்கு. வர ஜூன் 22ஆம் தேதி நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்களின் பிறந்த நாள் வருது. அன்னைக்கு இந்த மதிப்புமிகு மகளிர் திட்டத்தை ஒரு மாசான அறிவிப்போட தொடங்க பிளான் பண்ணியிருக்காங்களாம். முதற்கட்டமாக இந்த தொகையை 1500 அல்லது 2000 உயர்த்தி கொடுத்துட்டு தகுதி இல்லாதவங்களை நீக்கும் வேலை முழுசா முடிஞ்சதும் படிப்படியாக 2500 முழு தொகையாக கொடுக்கப்படும் அப்படின்னு அரசு வட்டாரங்கள் சொல்றாங்க. எது எப்படியோ இன்னும் சில வாரங்களில் தமிழ்நாட்டு பெண்களுக்கு கூடுதல் தொகை கைக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தகுதி இல்லாதவங்களை நீக்கிட்டு ஏழை பெண்களுக்கு மட்டும் இந்த தொகையை உயர்த்தி கொடுக்கும் அரசின் இந்த முடிவை நீங்க ஆதரிக்கிறீங்களா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே போல 60 வயசுக்கு மேல உள்ளவங்களை முதியோர் பென்ஷனுக்கு மாற்றுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோவோட கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. தமிழகத்தில் தகுதியான எல்லா பெண்களுக்கும் அரசு உதவி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மகளிர் உரிமை தொகை 2500 பற்றி வேறு ஏதாச்சும் புது தகவல் வருது அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக சேரும்.